கவிதையை எழுதுகின்றாரோ என்ற ஒரு நிலப்பாடு எனக்கு இருந்தது. நான் அதை நயனவிஜயுடன் ஆலோசித்த போது அவர் சொன்னார் அப்படி இல்லை, அது அவரது நண்பராக இருக்கும் என்றுதான் அவர் கூறியிருந்தார். இன்று நான் அவரை இரண்டாவது முறையாக சந்தித்திருக்கின்றேன். வாருங்கள் ஐயா, வந்து உங்கள் கருத்துக்களை எமது இடத்தில் தாருங்கள். அன்புரை உலக சமாதான நல்லிணக்க அமைப்பு தளத்தின் பங்காளர்களே, தமிழருவி வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். முதற்கண் என் மனதில் என்றும் குடியிருந்து எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை வாழ் அண்ணாமலையார் பாதங்களை சேவித்துக் கொள்கிறேன். தமிழெந்தன் உயிருக்கு மேலாம், தமிழெந்தன் உடலுக்கு உடமாம், தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம், தமிழ் அன்றி நான் வெறும் நீராம் என்று கூறி இந்த தமிழன்னையின் பாதங்களை பணிந்து கொள்கிறேன். அன்றும் இன்றும் என்றும் எனது கவிதைக்கும் படைப்புகளுக்கும் உறுதுணையாக என் மனதில் வீட்டிலிருந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கும் எனது மானசீக குரு கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாதம் பணிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கவிதை எழுதுகிறாயே, இதுவரை எத்தனை கவிதைகள் எழுதியிருப்பாய்? உனது கவிதைகளை எத்தனை பேர் ரசிக்கிறார்கள்? எதற்காக கவிதை எழுதுகிறாய்? உன்னை கவிதை எழுதச் செய்வது எது? இப்படி பல கேள்விகள் என்னை நோக்கி பல பொழுதுகளில் பல அன்பு உள்ளங்களினால் பல சமயங்களில் எழுப்பப்பட்டிருக்கின்றன. என்னை கவிதை எழுதச் சொல்வது எது என்று எனக்கு இன்று வரை தெரியவில்லை. ஆனால் எழுதும் போது அந்த எழுத்துக்கள் என் ஆத்மாவை குளிர பண்ணுகிறது என்பது மட்டும் தெரிகிறது. நான் இன்று வரை என்னை ஒரு கவிஞனாகவே எண்ணவில்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல கலைஞனும் இல்லை, ஆசைகள் இல்லா மனிதனும் இல்லை என்று சொல்லி அன்று எனது மானசீக குரு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் எனக்கு அடையாளம் காட்டுகிறது. உணர்வுகளின் தாக்கத்தை வரிகளாக்கும் ஒரு சாதாரண மனிதனாகவே நான் என்னை எண்ணுகிறேன். நாம் எல்லோருமே படைப்பாளிகள் தான். ஆனால் எமது படைப்பாற்றல்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான துறைகளில் துலங்குகிறது. எனவே எனது இன்றைய பேச்சு கேள்விகளை அலசியதால் தெரித்து விழுந்த சில சிறிய சிந்தனை துளிகள். பொறுமை காத்து கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நான் பேசப்போகும் விஷயம் ஒரு கவிஞனின் உள்ளுணர்வும் கவிதையின் சிறப்பும் அந்த கவிதை பிறக்கின்ற தருணமும் பற்றியது. இது ஒரு சாமானிய உரை அல்ல, இது ஒரு உள்ளார்ந்த பயணம். மனதின் ஆழத்தில் இருந்து எழும் வார்த்தைகள் உலகை மாற்றும் சக்தியாக மாறும் அந்த மாயம் பற்றியது. கவிதையின் சிறப்பு என்னவெனில், கவிதை என்பது வெறும் சொற்களின் அடுக்கு அல்ல. அது ஒரு உயிர், அது ஒரு புனிதம், அது ஒரு உணர்வின் வடிவம். கவிதை மனிதனின் உள்ளத்தை தொட்டு செல்லும் ஒரு இசை. ஒரு வரி கவிதை ஒரு நூற்றாண்டு வரலாற்றை சொல்லும். ஒரு சொல் ஒரு உயிரின் கதையை சொல்வது போல. கவிதையின் சிறப்பு என்னவென்றால், அது எல்லா மொழிகளுக்கும் எல்லா மனங்களுக்கும் உரியது. ஒரு குழந்தையின் சிரிப்பில் கவிதை இருக்கிறது, ஒரு தாயின் மௌனத்தில் கவிதை இருக்கிறது, ஒரு போராளியின் கண்ணீரில் கவிதை இருக்கிறது. கவிதை என்பது உணர்வின் மொழி. கவிஞனின் உள்ளுணர்வு எத்தகையது? கவிஞன் என்பது ஒரு பார்வையாளர் அல்ல, அவர் ஒரு உணர்வின் சாட்சியாளர். உலகம் காணாத கோணங்களில் அவர் பார்வை செலுத்துகிறார். ஒரு வண்டியின் சத்தத்தில் கூட அவர் ஒரு காதல் கவிதையை காண்கிறார். ஒரு காகத்தின் கூவலில் கூட அவர் ஒரு துக்கத்தின் இசையை உணர்கிறார். கவிஞரின் உள்ளுணர்வு என்பது மற்றவர்கள் தவிர்க்கும் உணர்வுகளை அணைத்துக் கொள்பவை. அவர் துக்கத்தை அழகாக பார்க்கிறார், மகிழ்ச்சியை மௌனமாக ரசிக்கிறார். அவர் தனக்குள் ஒரு உலகத்தை உருவாக்குகிறார். அந்த உலகம்தான் கவிதையின் பிறப்பு. கவிதை எழுத தோன்றும் தருணம் என்ன எனும் கேள்வி என்னை நோக்கி பல தடவைகள் வந்துள்ளன. கவிதை எழுத தோன்றும் தருணம் என்பது ஒரு மாயம். அது திட்டமிட்டு வருவதில்லை. அது ஒரு மழை பொழிவை போல. சில நேரங்களில் ஒரு வார்த்தை கேட்டதும், ஒரு நினைவில் மூழ்கியதும் கவிதை பிறக்கிறது. ஒரு கவிஞனுக்கு கவிதை எழுத தோன்றும் தருணம் ஒரு புனித தருணம். அது ஒரு ஆனந்தம், அது ஒரு சுகம், அது ஒரு சோகத்தின் வெளிப்பாடு. அந்த தருணத்தில் இந்த கவிஞன் உலகத்தை மறந்து
வார்த்தைகளில் மூழ்கிறார். அந்த வார்த்தைகள் பிறகு நம்மையே மூழ்க வைக்கின்றன. கவிதை என்பது ஒரு சமூகத்தின் கண்ணாடி. கவிதை என்பது தனிப்பட்ட உணர்வுகளின் வெளிப்பாடாக தோன்றினாலும் அது ஒரு சமூகத்தின் கண்ணாடியாக மாறும் வல்லமை பெற்றது. ஒரு கவிஞன் தனக்குள் எழும் உணர்வுகளை எழுதும் போது அவை பலர் மனதையும் பிரதிபலிக்கின்றன. அதனால்தான் பாரதியின் கவிதைகள் இன்று வரை நம்மை உந்தி செல்கின்றன. கண்ணதாசனின் வரிகள் இன்றும் நம்மை ஆழமாக தொட்டுச் செல்கின்றன. நாம் கவிதையை ரசிக்க வேண்டும். கவிஞனின் உள்ளுணர்வை மதிக்க வேண்டும். கவிதை எழுதும் தருணத்தை புனிதமாக கருத வேண்டும். ஏனெனில் கவிதை என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தின் இசை. அந்த இசை நம்மை மாற்றும், நம்மை உயர்த்தும், நம்மை மனிதனாக ஆக்கும். பாரதியார் கவிதையை ஒரு உயிராகவே பார்த்தார். அவர் பார்வையில் கவிதை என்பது உணர்வுகளின் தீபம், சிந்தனையின் சுடரொளி. கவிதை என்பது சுதந்திரத்தின் குரல் என்று அவர் நம்பினார். சமூக சீர்திருத்தம், பெண்களின் விடுதலை, தேசபக்தி, ஆன்மீக உணர்வு இவை அனைத்தையும் கவிதையின் வழியாக மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு சக்தியாக கவிதையை அவர் பயன்படுத்தினார். வார்த்தைகள் மட்டுமல்ல, அதில் இருக்கும் இசை, உந்துதல், உணர்ச்சிகள் இவை எல்லாமே மாற்றத்துக்கான கருவிகள். பாரதியாரின் கவிதைகள் தமிழின் அழகையும் மனிதனின் உயர்வையும் ஒரே நேரத்தில் பேசும் ஒரு புனித பயணம். அதே நேரம் கண்ணதாசனை பார்த்தோமானால், கண்ணதாசன் பார்வையில் கவிதை என்பது மனதின் இசை. அது உணர்வுகளின் ஓரத்தில் பிறக்கும் ஒரு மௌன குரல். அவர் கவிதையை ஒரு நண்பனாகவே பார்த்தார். தனக்குள் பேசும், தனக்காக அழும், மக்களுக்காக சிரிக்கும் ஒரு உயிராக கவிதையை பார்த்தார். கவிதை என்பது உணர்வின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது உணர்வை உணர வைக்கும் வல்லமை என்று அவர் நம்பினார். வாழ்க்கையின் சோகமும் சந்தோஷமும் தத்துவமும் அனைத்தையும் வார்த்தைகளால் பாடினார். கவிதை என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தை தொட்டிச் செல்லும் ஒரு புனித பாதையாகவே கண்ணதாசன் பார்த்தார். என்னை பொறுத்தளவில் நான் எழுதும் கவிதைகள் என் உள்ளத்தின் உணர்வுகள் பேசும் மொழியாகும். அன்பு வார்த்தை அவை வார்த்தைகளாக தோன்றினாலும் உணர்வுகளின் ஓசையாக ஒலிக்கின்றன. ஒவ்வொரு வரியும் என் மனதின் ஒரு மூலையில் பிறந்த உணர்வின் சுவாசம். அந்த கவிதைகள் என் தனிமையில் தோன்றிய தோழர் தோழிகள், என் மகிழ்ச்சியில் கூத்தாடும் இசைகள், என் சோகத்தில் மௌனமாக அணைக்கும் கரங்கள். நான் எழுதும் கவிதைகள் என் உள்ளம் பேசும் மொழி மட்டுமல்ல, என் உயிரின் மொழி. என் மனம் பேசும் போது வார்த்தைகள் ஓடுகின்றன. உணர்வுகளை போல கவிதை பிறக்கிறது. ஒரு சோக கணம் வந்தால் ஒரு வரி சிரிக்கிறது. மௌனத்தின் நடுவில் கூட கவிதை பேசுகிறது. காதல் வந்தால் பூ பூக்கும், துக்கம் வந்தால் அது காற்றாகும். என் உள்ளம் செல்லும் கதை கவிதையாய் மாறுகிறது. பழைய நினைவுகள் வந்து புதிய வரிகளை எழுதுகின்றன. நெஞ்சில் எழும் ஓசை கவிதையில் இசையாகின்றன. எழுதும் ஒவ்வொரு வரியும் என் உயிரின் ஒரு பாகம். உலகம் அதை வாசிக்கும் போது நான் முழுமையாக வாழ்கிறேன். இன்று உங்கள் மத்தியில் வந்து ஒரு சிற்றுரை ஆற்ற வாய்ப்பளித்த அன்பு தம்பி நயினை விஜயனுக்கும் அவரது பாரியாருக்கும், இந்த தளத்தை இன்று வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பு நண்பருக்கும், இந்த தள பாதுகாவலர்கள் அண்ணன் ஸ்ரீகாந்தராஜா, அருந்ததி அக்கா மற்றும் தளத்தை தவிர தளரவிடாமல் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் அத்தனை சகோதர சகோதரியருக்கும், இதில் பங்களிப்போருக்கும், தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் இந்த சாமானியனின் நன்றியுடனான வணக்கங்கள். இந்த பேச்சை முடித்து என்னுடைய அருமை அண்ணன் ஸ்ரீகாந்தராஜா அவர்கள் ஒரு பாடலை இசைப்பார். அதை மட்டும் கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். என் மனம் பேசும் போது வார்த்தைகள் ஓடுகின்றன. உணர்வுகள் மழை போல கவிதை பிறக்கின்றது. மௌனத்தின் ஓசையிலே என் உள்ளம் பாடும் இசை கவிதையாய் நான் வாழ்கிறேன். உலகம் என்னை கேட்கட்டுமே. ஒரு சோக கணம் வந்தால்
ஒருவரி சிரிக்கிறது, மௌனத்தின் நடுவில் கூட கவிதை பேசுகிறது. சிரிப்பிலும் சோகத்திலும் என் வார்த்தை நடனமாடும், நெஞ்சம் சொல்லும் கதையிலே கவிதைதான் என் சுவாசம். காதல் வந்தால் பூ பூக்கும், துக்கம் வந்தால் காற்றாகும், என் உள்ளம் சொல்லும் கதை கவிதையாய் மாறுகிறது. காதலின் கனிவிலே, துக்கத்தின் மௌனமிலே என் வரிகள் உயிர் கொள்கின்றன. கவிதை என் நிழலாகும். பழைய நினைவுகள் வந்து புதிய வரிகள் எழுதும், நெஞ்சில் எழும் ஓசை கவிதையில் இசையாகும். நினைவுகள் நிழலாக, வரிகள் வெளிச்சமாக, என் மனம் பேசும் மொழியில் கவிதைத்தான் என் கண்ணாக. எழுதும் ஒவ்வொரு வரியும் என் உயிரின் ஓர் பாகம். உலகம் அதை வாசிக்கும் போது நான் முழுமையாக வாழ்கிறேன். உலகம் என் வார்த்தையை கேட்க, உணர்வுகள் பறவையாக, கவிதை எனும் கனவிலே நான் உயிராய் மலர்கிறேன். என் மனம் பேசும் போது வார்த்தைகள் ஓடுகின்றன. உணர்வுகள் மழை போல கவிதை பிறக்கின்றது. மிகவும் அருமையான ஒரு கவிதை, அருமையான ஒரு பேச்சு. உண்மையிலே காலத்தின் கண்ணாடி கவிஞர்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த கவிஞனின் கவிதைகளை நான் மெய்சிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நான் இங்கே 1990ஆம் ஆண்டு இங்கே வந்தபோது எனக்கு ஒரு புதிய அனுபவம். ஏனென்று சொன்னால், இங்கே ஒரு மலைப்பகுதி அளவிலே தான் வந்து நின்றேன். அப்போது இடைக்கிட மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்கும். திடீரென்று மழை வரும், திடீரென்று நிற்கும். அப்போது எனக்கு ஒரு வந்த புதிது தானே. அப்போது அங்கே அந்த போராட்ட கால சூழலிலே இருந்து வந்த நான், அப்போது எனக்கு ஒரு கவிதை ஒன்று அப்போது தோன்றியது. அடிக்கடி அழும் மேகம் இங்கே, செல் அடிக்கடி அழும் மக்கள் அங்கே, சோகம்தான் மேகம் அங்கே, அது தமிழர் நெஞ்சே என்று நான் அந்த கவிதையை எழுதியிருந்தேன். அதுதான் என்ற கவிதை இங்கே வந்து முதல் எனது டைரியிலே நான் எழுதி வைத்தது. அது இன்று என்னிடம் இருக்கின்றது. அதன் பின்பு பல கவிதைகள் எழுதினேன். அதன் பின்பு இந்த போராட்ட சம்பந்தப்பட்ட கவிதைகள் எங்கள் மனதில் வருவது குறைவு. ஏனென்று சொன்னால், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரித்தான் அந்த கவிதைகள் வருகின்றது. அவர் சொல்லியிருந்தார், சக்தி தான் சொல்லியிருந்தார், காலத்தின் கண்ணாடி என்று. அது உண்மை. ஆகவே ஒவ்வொரு கவிஞனும் பாரதியார் இயற்றியிருந்தார் அந்த நேரத்தில் என்ன மாதிரி கவிதைகள், அது அப்போது அந்த சூழலிலே அவருக்கு தேவையான அந்த கவிதைகள் இருந்தது. அது எமது சூழலிலே அது மிகவும் ஒத்துப்போகக்கூடியதான கவிதைகளாக இருந்தது. அப்போது எமது காலத்திலே நாங்கள் கூடுதலாக அந்த பாடல் மூலம் நாங்கள் மக்களை கவர்ந்த ஒரு காலம் இருக்கின்றது. கவிதைகள் பாடல்கள் மூலம்தான் மக்களை கவர்ந்திருக்கின்றோம். அதிலே கன அச்சம் என்பது மடமையடா அந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பாத
மூல முழக்கள் அப்போது இல்லை அங்கே எமது இலங்கையிலே நீங்க பார்த்திருக்கலாம். அதன் பின்புதான் நாங்கள் சிந்தித்தோம், ஏன் நாங்கள் இந்த பாடலை தான் எங்கள கவிஞர்களை நாங்கள் தட்டி எழுப்புவோம் என்றுதான் அங்கே ஈழத்து கவிஞர்கள் உருவானார்கள். ஈழத்து கவிஞர்களின் கவிதைகள் பாடலாக்கப்பட்டது. ஆகவே அதன் மூலம் அங்கே மக்களின் கவரப்பட்டது என்பது உண்மை. ஆகவே இந்த வகையிலே சக்திதான் ஐயா அவர்களின் அந்த கவிதைக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அதற்காக ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு ஒரு செகண்ட் நீங்கள் கைதட்டினால் அது பெரிய விஷயமாக இருக்கும். அவரை ஊக்கப்படுத்தும் முகமாக இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நன்றி நன்றி. பேராசிரியர் சகாதேவன் ஐயா அடைந்திருப்பார் நினைக்கிறேன். அழையுங்கள். அந்த முகத்தை காட்டினா நல்ல முகத்தை காட்ட வேணும், கையை போட வேணும், அப்பதான் எங்களுக்கு தெரியும் எங்க நிக்கிறாரு என்ன பேர்ல வந்து வீடியோல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வந்துட்டார், இங்க வந்துட்டாரா? வந்துட்டார், வெளியில நிக்கிறார். ஓகே, சொல்லுங்க ஐயா. சாதாரண ஐயா, உங்களோட டைம், நீங்க கதைக்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து பேராசிரியர் முனைவர் சகாதேவன் அவர்கள். வணக்கம் ஐயா, கேக்குதா? சகாதேவன் ஐயா, உங்களுடைய டைம், நீங்க கதைக்கலாம். வணக்கம். காதுல போட்டிருக்கிறபடியே அவருக்கு கேக்குதுல நீங்க பேசுறது. வணக்கம் வணக்கம். சகாதேவன் ஐயா, நீங்க கதைக்கலாம், உங்களோட மைக் போன்ல இருக்கு. ஓகே, கண் குகணேசன் ஐயா நிக்கிறார். அதுக்கு பிறகு கதைக்கிறேன்னா கதைக்கிறோம். டைம் போகுது. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா சக்தி அவர்களது கவிதை பற்றிய பேச்சு அருமையில் அருமை. நான் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நான் ரெண்டு கருத்துக்களை கூறி முடிக்கின்றேன். இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்று ஒருவர் இருந்தவர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் கவிதைக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கிறார். அவ்வளவுதான் அவர் சொன்னதையே நான் சொல்றேன். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. அவ்வளவுதான் கவிதை என்றதை மிகவும் சுருக்கமான வழியில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர், கவிமணி என்ற பட்டத்தை பெற்றவர், அவர் அந்த வரைவிலக்கணத்தை கொடுக்கிறார். இன்னும் ஒருபடி மேல் சென்றால் உங்களுக்கு தெரியும், சகலகலா வள்ளி மாலியை பாடிய குருவர சுவாமிகள் அந்த கவிதையை பற்றி ஒரு இடத்தில் கூறுகிறார். அதை மட்டும் நான் கூறி முடிக்கின்றேன். அந்த வெண்டாமரை கன்றி நின்பதன் தாங்க உன் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ என்ற சகலகலாவலி மாலையில் ஒரு பாட்டு பின்னர் வரும். சொல்விற்பனவும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் என்று சரஸ்வதி தேவி, அதாவது அவரின் கருத்தின்படி சரஸ்வதியின் கடாட்சம் கிடைத்தாத்தான் நமக்கு கவி சொல்லவல்ல திறமை வரும் என்றதை அவர் எடுத்து கூறுகிறார். திருப்பி சொன்னேன் என்றால் சொல்விற்பனவன், சொல்விற்பனவன் என்றது நல்ல பேச்சு வன்மையும், சொல்விற்பனவும் அவதானம். when others speak you have to observe. இந்த ஒப்சர்வேஷன் இல்லாத ஆட்களை பற்றித்தான் அவர் குறை கூறுகின்றார். அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும், இந்த கவி சொல்வது ஒரு நல்வித்தை என்று அவர் எடுத்து கூறுகிறார் என்று கூறி முடிக்கின்றேன். நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. நன்றி. நிச்சயமாக புவனேசன் ஐயா அவர்கள் ஒரு ஆசிரியர் போல் நல்ல ஒரு கருத்தை கூறியிருந்தார். அடுத்ததாக இங்கே சந்திரிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை டாக்டர் சந்திரிகா வந்திருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். இன்றைய கவிதையை நான் வாழ்த்துத்தான் வருகிறேன், வாழ்த்துகிறேன்.
உள்ளத்து கவிதையை வார்த்தைகளால் அல்ல, மனத்தின் ஒலிகளால், மௌனத்தில் பிறக்கும் உணர்வுகள் தான் உண்மையின் கவிதையின் உயிராய் மலர்கின்றன. பொய்யில்லா புன்னகை கண்களில் ஒளி, அன்பின் அலைகள் மனம் தொட்ட நிலை, அதுவே உள்ளத்து கவிதை, அதுவே வாழ்வின் நிஜ ஒலை. வாழ்த்துகிறேன் சக்திதாசன் ஐயாவையும். எனவே நன்றி, வணக்கம். அடுத்ததாக முனைவர் சகாதேவன் ஐயா அவர்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் பேசலாமா? சகாதேவன் ஐயா அணைந்து கொள்ளுங்கள். அணைந்து கொள்ளுங்கள், நேரம் போய் கொண்டிருக்கின்றது. ஆள் இருக்கிறார். சகாதேவன் ஐயா அணைந்து கொள்ளுங்கள். தொடர்பில் ஏதோ பிழை இருக்கின்றது போல் தெரிகின்றது. இதுல சரோ சுந்தரலிங்க மாஸ்டர் நீங்க ரெடியாண்டா பேசலாம். டிலே பண்ண லைஃபா போய்கொண்டு இருக்கு ரேடியோ. நீங்க விருப்பப்பட்ட சொல்லுங்க ஐயா, நீங்க பேசுறா பேசலாம். ஆஸ்திரேலியால நேர்கள் நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். லண்டன் தியான பீடத்திலிருந்து இன்றைய நிகழ்ச்சியிலே சக்திதாசன் ஐயா அவர்களுடைய அந்த கவிதை வடித்த விதம், அந்த கவிதையை பற்றி கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் கவிதை ஒரு நாளும் எழுதவில்லை என்றாலும் சக்திதாசன் ஐயாவுடைய இந்த கவிதை பற்றிய அந்த பாடலை நான் கேட்ட பொழுது எனக்கு அது மிகவும் பிடித்தமாக இருந்தது. இந்த கவிதையின் லட்சணங்கள் பற்றி அது மிகவும் விரிவாக அதில் கூறப்பட்டிருந்தது. மிகவும் சிறப்பாக அது அமைந்திருந்தது என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவரை பாராட்டுகின்றேன். மிகவும் சிறப்பான விதத்தில் நீங்கள் இந்த கவிதையை பற்றி இந்த பாடலிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை அந்த அந்த காணொலியை நீங்கள் தயாரித்த விதமும் மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்கள் உருவங்களை சிறு வயதில் இருந்து இப்போது இருக்கும் வரையும் நீங்கள் அதில் பதிவு செய்துள்ளீர்கள் என்பதை நான் உணர்ந்தேன். மிகவும் அழகாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. உங்கள் பங்களிப்பு சிறப்பாக இருக்கின்றது. எப்பொழுது நீங்கள் வந்தாலும் மிகவும் சிறந்த பங்களிப்பை தந்து எங்களுக்கு அறிவுக்கும் வளமூட்டும் விதத்தில் உங்களுடைய உரைகளையும் ஆற்றி செல்வீர்கள். உங்களுக்கு பாராட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் சாதன ஐயா, நீங்க கதைக்கலாமா? ஓன் பண்ணுங்க, மைக் ஓன் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. இந்த இனியதொரு வேளையில் நான் இந்த பதிவை நேற்றே பார்த்து விட்டேன். நான் கொஞ்சம் கல்லூரி வேலையாக நான் கொஞ்சம் வெளியில் சென்றேன். அதனால்தான் நான் இந்த மைக்கை ஆன் பண்ணாம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். மகிழ்ச்சி ஐயா. இன்றைய இந்த நிகழ்வில் எதை பற்றி ஐயா சொல்ல வேணும்? நீங்கள் உங்கள் கருத்துக்கள் எதென்றாலும் நீங்கள் சொல்லலாம். இது ஒரு கதம்ப நிகழ்வு. நிச்சயமா. அப்ப சரி. ஆக இந்த நான் வரலாற்றுத்துறை பேராசிரியர் இருந்தும் இந்த நாட்டுப்புற மக்கள் வாழ்வியலில் வரலாறு நிரம்ப பதிந்து கிடைக்கின்றது அப்படிங்கிற விஷயத்துல நாட்டுப்புற பாடல்கள் வழியே வரலாற்று பதிவுகள், குறிப்பாக நான் பணியாற்றக்கூடிய புதுக்கோட்டை நாடு, புதுக்கோட்டை மாவட்டம், இங்கே ஆரம்பத்தில் ஒரு சமஸ்தானம், புதுக்கோட்டை தொண்டைமான் சமஸ்தானம் என்ற ஒரு ஆட்சியாளர்கள் கீழ் ஆங்கிலேயர் ஆட்சியில இது ஒரு தனி அரசாக, ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாக இருந்தது. அந்த அடிப்படையில சில அந்த மன்னர்கள், அந்த ஜமீன்தார்னு சொல்லக்கூடியது இல்லை, இந்த புதுக்கோட்டை மன்னர்களுடைய சேவைகளை, அவர்களுடைய விடயங்களே நிறைய மக்களிடமிருந்து பாடல்கள் வழியே அறியப்படுகிறது. குறிப்பாக இங்கே புதுக்கோட்டையில் ஒரு புதுக்குளம் என்ற நியூ லேக், அது பெரிய ஏரி ஒன்று இருக்கு. லேக்ல குளம், அது குடிநீருக்காக வெட்டப்பட்ட குளம். அதை பற்றி சொல்கிறார்கள் மக்கள் பாடல்கள்ல. புதுசா வெட்டுன புதுக்குளமும் 5 வேலியாம்,
புதுசா வெட்டுனா புதுக்கோளமும் அஞ்சு இங்க வச்சிட்டாங்க பம்புகளை தான். 5 மணி நேரம் வந்தா தண்ணியும் வரும், 5 மணி நேரம் வந்தா தண்ணியும் வரும், 6 மணி நேரம் வந்தா பாரா கச்சேரி ஐயா, 6 மணி நேரம் வந்தா பாரா கச்சேரி. இப்படியாக அந்த புதுக்குளம் என்ற ஒரு குளத்தை வெட்டுகிறார்கள். அந்த வெட்டப்பட்ட மண்ணிலிருந்து செங்கல் அறுத்து புதிய அரண்மனை கட்டுகிறார்கள். ஆக அந்த காலகட்டத்தில் நீர் மேலாண்மை என்பது ஒரு பொருளை எடுத்து இன்னொன்று உருவாக்குவது, அப்படித்தான் நிகழ்ந்துள்ளது. ஒன்றை ஒன்றை உங்களோட மேக் எடுது மைக்கில் கவனிங்க. ஓ இருக்குங்கய்யா, இருக்கு. ஓகே சரி. அந்த செங்கல் புதுக்குளத்தை வெட்டி 5 வேலி என்றால் 20 மா, 3 மா சேர்ந்தது 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சாதாரண ஒரு பாமர மக்களுடைய மனதில் அந்த கணக்கு கூட பதிஞ்சிருக்கிறது பாடல்கள் வழியே அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த புதுக்குளத்தை வெட்டி தான் அங்கே தண்ணியை கேட்கல நீங்க நடந்து போறதுல கேட்கல. வணக்கம் ஐயா. ஆமாங்க ஐயா, இடையில ஒரு போன் கால் வந்ததுனால என்னால கலைக்க முடியல.